டேய் சோறா எடுத்துட்டு வா. டேய் கிளாஸ் எடுத்துட்டு வாடா. இன்னும் 2 கிளாஸ் எடுத்துட்டு வா போ. அண்ணே வேண்டாண்ணே. போடா உட்காரு. இருக்கட்டுண்ணே. உட்காரு. உட்காரு. அண்ணே கல்யாண தேதி முடிவாயிடுச்சுண்ணே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. உங்க மாமா என்ன சொன்னார்ண்ணே? அந்த ஆளு சரியான கிராக்குடா. அவருக்கு அவர் சைடு மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது. அடுத்தவனை பத்தி அவருக்கு என்ன கவலை? அப்போ மாமா பொண்ணு அதுங்களா? அதுங்க அவருக்கு மேல சரியான திருவாளத்தான் கொடுப்போம். என்ன பண்றது? என்ன இருந்தாலும் இவ்வளவு நாள் மனசுல ஆசை வச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணை அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்துருவாங்களா? நானா இருந்தா அருவாள் எடுத்துருவேன். நீ எடுக்கலாம்டா. அண்ணா அப்படியா? அண்ணா ரொம்ப டீசென்டானவர்ல. அப்ப பேசாம தியாகி ஆயிட வேண்டியதுதான். வேற என்ன பண்றது? அண்ணே இப்ப என்னென்ன பண்ண போறீங்க? என்னண்ணே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? பின்ன இருக்காதடா, கஷ்டமா தான் இருக்கு. நீங்க வேற ஏத்தி விட்டுருக்கீங்க. யதார்த்தமா சொன்னேண்ணே. உள்ளதுதானே சொன்னோம். அண்ணே நாங்க உங்ககிட்ட வேலை பார்க்கறவங்க தான். நாங்களே உங்க மாமாவோட 2வது பொண்ணு சரோஜாமாவை தான் உங்க சம்சாரமா நினைக்கிறோம். அப்படியே சொல்லி சொல்லி எங்க மனசுல பதிய வச்சிட்டீங்க. எங்களுக்கே இப்படி இருக்குன்னா உங்களுக்கு எப்படின்னு இருக்கும்? நீங்க எது சொன்னாலும் கேட்பீங்கன்னு உங்க மாமா உங்களை ரொம்ப இலக்காரமா நினைக்கிறாரு. சொல்றதெல்லாம் கேட்டுக்கிற அளவுக்கு அப்படி என்னன்னா நீங்க குறைஞ்சு போயிட்டீங்க? ஏதாவது பண்ணுங்கண்ணே. இருந்து கவனிங்க. இந்த போஸ் என்ன பண்ணான்னு இருந்து கவனிங்க. அப்பனும் மகனும் நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்கல்ல. நான் ஏதாச்சும் பண்ணத்தாண்டா போறேன். நிச்சயார்த்தம் அன்னைக்கு பாரு நான் என்ன பண்றேன்னு. வீடெல்லாம் ஒரே இருட்டா கிடக்கு. என்னது லைட்டு கூட போடாம என்ன பண்ணிட்டு இருக்கா? செல்வா, செல்வா. அண்ணா எங்கம்மா போனாரு? தெரியலையேம்மா. என்னடா செல்வம் லைட்டு கூட போடாம படுத்து கிடக்குற? உடம்புக்கு ஏதாச்சும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போய் வேலைய பாரு. அப்புறம் ஏன்டா அப்படி படுத்து கிடக்குற? பொண்ணு பார்க்க கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். என்னடா விஷயம்? ஒண்ணும் இல்லம்மா, லேசா தலைவலி. இப்படி பேசிட்டே இருந்தேன்னா அதிகம் தான் ஆகும். போமா. கோச்சிக்காம நான் சொல்றத கேளு. நாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். உனக்கு தோசை ஊத்தி தட்டுமா? ஒண்ணும் வேணாம், நான் சாப்பிட்டாச்சு. போ. ஏண்டா நீ சாப்பிடலன்னு எனக்கு நல்லா தெரியும். லேசா நைஸா ஒரே ஒரு தோசை ஊத்தி தரேன், சாப்பிடுறியா? ஒண்ணு வேணான்னு சொல்றல. சரி சரி, இதுக்கு மேல நான் பேசினா நீ எரிஞ்சுதான் விழுவ. இந்த வீட்டுல ஒரு மனுஷன் நிம்மதியா தூங்க முடியலப்பா.